கடந்த வாரத்தில் உன் விசுவாசம் உன்னை பலப்படுத்தும் என்கின்ற தேவ செய்தி எடுத்திருந்தேன். அதில் பாகம் 1 மாத்திரம் எடுக்க முடிந்தது. இந்த வாரத்தில் இதே தொடர்ச்சியாக பாகம் 2 உன் விசுவாசம் உன்னை பலப்படுத்தும். கடந்த வாரத்தில் ஒரு 3 காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேசியிருந்தேன். ஒன்று நீ விசுவாசித்தால் வழியே இல்லாத இடத்தில் தேவன் உனக்கு வழியை உண்டு பண்ணுவார் என்பதை, செங்கடலுடைய பிளப்பை குறித்து உங்களிடத்திலே நான் பேசியிருந்தேன். 2வதாக நீ விசுவாசித்தால் எதிரிகளை வெல்ல முடியும் என்பதை, தாவீது கோலியாத்துக்குரிய காரியங்களை குறித்து உங்களிடத்தில் பேசியிருந்தேன். 3வதாக நீ விசுவாசித்தால் சோதனைகள், எதிரான சூழ்ச்சிகள் உன்னை சூழும் பொழுது தேவன் அதிலிருந்து உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை குறித்து பேசியிருந்தேன். இன்றைக்கு 4வதாக நாம் பார்க்க போகிறது, நீ விசுவாசித்தால் உன் வாழ்க்கையில் உள்ள குறைவை தேவன் நிறைவாக்க வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அன்றாட நமக்கு என்ன தேவைகள் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சாப்பிடக்கூட வழி இல்லாத அளவுக்கு வேதத்தில கடைசி சாப்பாடு அதை ஆக்கி சாப்பிட்டு தானும் தன் பிள்ளையும் மரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில அவர்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதித்து அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் தேவன் அவர்களை போஷிக்கிறார். எப்படி போஷிக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏன் அவர்களை மாத்திரம் தேவன் தேடி போனார்? அவர்களை மாத்திரம் தேவன் ஆளை அனுப்பி ஏன் அங்க போஷிக்க வைக்கிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 25, 26வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன் 25, 26வது வசனத்தை. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷம் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சாரிபாத் ஊரில் இருந்த ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. எத்தனையோ விதவைகள், ஆனா குறிப்பா இந்த சாரிபாத் என்கிற ஊரில இருக்கிற இந்த விதவையினுடைய வீட்டுக்கு ஆண்டவர் எலியாவை அனுப்புகிறார். ஏன்னா சாரிபாத் ஊரில் இருக்கக்கூடிய அந்த விதவை வீட்டுக்கு மட்டும் ஏன் தேவன் எலியாவை அனுப்ப வேண்டும்? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பெரிய போஷிக்காம், ஏன் அங்கு மாத்திரம் அனுப்புகிறார்? அந்த இடத்துல அநேகர் தேவனை அறியாமல், தேவனை வழிபடாமல், மற்றதை தேவனை அல்லாமல் வழிபட்டு கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் இந்த சாரிபாத் ஊர்ல இருக்கக்கூடிய இந்த விதவை தேவனை முழுமையாக விசுவாசித்தார். எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவன் நம்மை காப்பாற்றுவார், தேவன் நம்மை போஷிப்பார். யார் இடத்திலையும் போய் அந்த பெண் கையேந்தவில்லை, ஆண்டவர் கையேந்த விடவில்லை. ஏனென்றால் அந்த பெண்ணுடைய விசுவாசம் எல்லாம் தேவன் மீது மாத்திரம்தான் இருக்கிறது. தேவன் மீது அன்பு செலுத்தின ஒரு பெண்மணியாக இருக்கார். இந்த பெண்ணுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. சாரிபாத்
அந்த ஊர்ல இருக்கிறபடியினால் அந்த பெண்ணை சாரிபாத் விதவை என்று சொல்லி அழைக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில அவர்களை போஷிக்கும்படியாக இந்த 3.5 வருடம் பஞ்சம் ஏற்பட்டு இருக்கு. இந்த பஞ்சத்துக்கு நடுவுல தான் ஒரு சிறு ஆகாரத்தை அவர்கள் செய்து தானும் தன் பிள்ளையும் சாப்பிட்டு சாக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். எடுத்துக்கொள்வோம் வேத வசனம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? எலியாவை போஷிக்கும்படியாக, எலியாவை பராமரிக்கும்படியாக அங்க இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. இப்போ இவங்க கிட்ட இருக்கிறதே கடைசி, அவங்களுக்கு சாப்பிட வழி இல்ல, இருக்கிறத சாப்பிட்டு மறிக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் எலியா கிட்ட சொல்லி அனுப்புறது, நீ போ, அங்க உன்னை பராமரிக்கும்படி நான் ஏற்பாடு பண்றேன், அந்த விதவை கிட்ட இருந்து ஏற்பாடு பண்றேன். அடுத்த வசனம் சொல்லுது, 10வது வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் கையில எனக்கு கொண்டு வா என்றான். இப்ப தண்ணி கேட்கிறான், அப்பத்தை கேட்கிறான். இவங்க கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான், அதை சாப்பிட்டுதான் இவங்க சாக போறாங்க. அடுத்தது வழி இல்லை. 12வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த இடத்துல எலியா என்ன நினைச்சிருப்பார்? நீ அங்க போ, சாரிபாத் ஊருக்கு போ, உன்னை பராமரிக்கும்படி நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். இங்க வந்து பார்த்தா இந்தம்மா சொல்றாங்க, பானையில ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயே இல்லாம என்கிட்ட வேற எதுவுமே இல்லை. அப்ப என்ன யோசிச்சிருப்பாரு எலியா? இவர் பராமரிக்க அங்க பராமரிப்புன்னு தானே சொல்லி அனுப்புறாரு. இங்க வந்தா ஒரு பிடி மாவும் எண்ணெயே இருந்தா நான் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நினைச்சிருக்கலாம். அடுத்தது என்ன சொல்லுகிறது? இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால். 13வது வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. அடுத்தது ஒரு கொஸ்டின் மார்க் போறார். ஆனாலும் நீ செஞ்சதுல முதல்ல என்ன பண்ற? எனக்கு கொஞ்சம் சிறிய அடைய பண்ணி கொண்டு வா. நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இந்த மாதிரி என்ன நினைச்சிருப்பாங்க? நாங்களே இருக்கிறத வச்சு சாப்பிட்டு போனோம்னு பார்த்தா இவரு வேற வந்துட்டு இவருக்கு ஒரு சின்ன அடைய பண்ணி கொடுன்னு சொல்றாரு. அது கொடுக்கிறதினால் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவன் வைத்திருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஊழியக்காரர்களை கனப்படுத்தும் பொழுது தேவன் விசுவாசிகளை கனப்படுத்துவார். இந்த இடத்துல என்ன நடந்தது என்றால் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே என்று சொல்லி, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி
என்னிடத்திலே கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். 14வது வசனம். ஏன் அதை சொல்றாருன்னா, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? நேற்றைய தினத்துல எலிசாவை குறித்து எடுத்திருந்தேன். ஒரு பெண் கணவனை இழந்து விதவையாக இருக்கிறார். கணவன் வாங்கின கடனின் நிமித்தமாக கடனை செலுத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு 2 பிள்ளைகள் உண்டு. கடன்காரன் வீட்டுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல 1-7 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்தார் என்பது அதுல சொல்லப்பட்டிருக்கும். கடன்காரன் வந்து முன்னாடி நிக்கிறான், கேட்கிறான், கடனை கேட்கிறான். ஒண்ணு நீ கடனை கொடு, இல்லைன்னா ஒரு 2 பிள்ளையும் நான் கூப்பிட்டு போயிடுவேன், ஒரு 2 பிள்ளையும் கொண்டு போயிடுவேன். இந்த சூழ்நிலையில அந்த இடத்துல எலிசாவை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது, அந்த இடத்துல உன் இடத்துல என்ன இருக்கு சொல்லு அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ அந்த பெண் சொல்றா, என் இடத்துல கொஞ்சம் எண்ணெய் மட்டும்தான், ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எலிசா சொன்னது என்னவென்றா, உன்னுடைய அயல் வீட்டு இடத்துல போய் பாத்திரங்களை வாங்கிட்டு வா. அப்ப இந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வந்து அவங்க வீட்டுல வச்ச உடனே அவர் சொல்றார், உன் வீட்டுக்குள்ள போய் உன் பிள்ளைகளோட அறைகளை பூட்டி பாத்திரத்துல எண்ணெய் ரொம்ப ரொம்ப வழிய, அதாவது அந்த எண்ணெயில முழுக்க அந்த பாத்திரம் முழுவதும் எண்ணெயால நிரப்பப்பட்ட பின்பு ஒவ்வொரு பாத்திரத்தை எடுத்து வை. இப்ப வச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்க அம்மா மகனை பார்த்து கேட்கிறாங்க, எப்பா வேற ஏதாவது பாத்திரம் இருக்கா? வேற ஏதாவது பாத்திரம் இருக்கா? நீ வாங்கிட்டு வர சொன்ன எல்லா இடத்துலயும் போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்துட்ட, இதுக்கப்புறம் பாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பாத்திரம் எல்லாம் இல்லாத பொழுது என்ன ஆச்சுன்னா, தேவன் அந்த எந்தெந்த பாத்திரத்துல நிரப்பணும்னு சொல்லி வச்சிருந்தாரோ அத்தனை பாத்திரம் நிரம்பியது. நிரம்பின உடன் அந்த எண்ணெயும் அந்த இடத்துல வந்து கொண்டே இருந்த எண்ணெயும் நின்று போயிடுச்சு. நின்று போன பிறகு இப்போ எலிசா கிட்ட போறாங்க. அங்க போய் சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லா பாத்திரத்திலையும் நாங்க என்ன பண்ணிட்டோம், எண்ணெயை நிரப்பிட்டோம். இப்ப அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த எண்ணெயை கொண்டு போய் விற்று அதிலே வரக்கூடிய பணத்துல இருக்கிற உன் கடனை அட, நீயும் உன் பிள்ளையும் ஜீவனம் பண்ணும்படி இந்த மீதம் இருக்கக்கூடியதை வைத்து நீங்க வாழுங்க. எப்படி? ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம இங்க கடன் வாங்கலாமா, இந்த கடனை அடைக்க அந்த கடன் வாங்கலாமான்னு சொல்லி நாம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நினைத்தால் நம் கரங்களிலே நம்ம இடத்துல என்ன இருக்கோ அதை வைத்து தேவன் நம்மை போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல சொல்றாரு, பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் உன்னிடத்துல அந்த மாவு குறையாது, எண்ணெய் குறையாது, அது நிறைவாய் உன்னிடத்துல ஆசீர்வாதமா இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனால் தேவன் ஆசீர்வதிக்க நினைத்துட்டார் என்றால் ஆசீர்வாதம் உண்டாகும். ஏன்னா இந்த சாரிபாத் ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன் அத்தனை பேர் இடத்துல அனுப்பாம இந்த ஒரு பெண் இடத்துல அனுப்பினாள் என்றால், இந்த பெண் தேவன் மீது அதிகமாய் பற்று கொண்டவன், விசுவாசம் கொண்டவன், தேவன் மீது அதிக அன்பு கொண்டவன், தேவனை விட்டு விலகாதவன், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல வாழ்ந்தவன். ஆகையால் தான் என் பிள்ளைகள் ஒரு பொழுதும் எந்த பஞ்சம் வந்தாலும் சரி, எந்த பட்டினி வந்தாலும் சரி,
தேவனை நாம் சார்ந்திருக்கும் பொழுது, தேவனை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மை போஷிக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது 15வது வசனத்துல, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். எப்படி சாத்தியம்? கொஞ்சம் மாவு மட்டும்தான் இருந்தது, கொஞ்சம் எண்ணெய் மட்டும்தான், ஒரு புடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் மாத்திரம்தான் இருந்தது. ஆனா அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவங்க சாப்பிட்டு இருக்காங்கன்னா அது எப்படி சாத்தியம்? கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லாமல் இருக்கும். ஹல்லேலூயா. 16வது வசனம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்பது போல உன் வாழ்க்கையில உள்ள குறைவை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எது குறைந்து இருக்கிறது நாம் நினைத்தோமோ, கர்த்தர் அதை நிறைவாய் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 5வது பாயிண்ட் நம்ம பார்ப்போமானால், நீ விசுவாசித்தால் வியாதிகளை தேவன் சுகமாக்குவார். இந்த வியாதி நம்ம இடத்துல மட்டும் அல்ல, நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது வியாதியில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்டவர்களையும் தேவன் என்ன பண்ணுவார்? குணமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 5லிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். இயேசு கப்பர்நாகுமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். யாரு கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லுகிறாங்க? ஒரு வேலைக்காரன். ஒரு வேலைக்காரனுக்காக ஒரு 100க்கு அதிபதி, ஒரு அரசாங்கத்தில், ரோம அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக யார் இடத்துல வந்திருக்கிறாங்க? இயேசுவின் இடத்துல வந்திருக்கிறார். இயேசுவின் இடத்துல வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் நடக்க முடியாம படுத்த படுக்கையிலே இருக்கிறான். அந்த வேலைக்காரன் மீது அவன் எவ்வளவு அன்பு வைத்திருப்பான். நம்ம நேசிக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வியாதிப்பட்டு இருந்தா அவங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த இடத்துல 100க்கு அதிபதி எவ்வளவோ தூரத்திலிருந்து வந்திருப்பாரு. எதற்காக வந்திருக்கிறான்? தான் வேலைக்காரன் எப்படியாவது குணமாகணும், அவன் வியாதியின் படுக்க முற்றிலுமாய் மாறி போக வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் பாதத்தில் அவர் வந்திருக்கிறார். அடுத்தது என்னன்னா வாசிக்க கேட்போம். அதிலே நம்ம வாசித்து பார்ப்போம்னா 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அதற்கு இயேசு என்ன சொல்றாரு? நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். இயேசு சொல்லுகிறார். அந்த 100க்கு அதிபதியை பார்த்து சொல்றார், நான் வரேன்ப்பா உன் வீட்டுக்கு, நான் வரேன் உன் வீட்டுக்கு. யார் சொல்றாரு? இயேசு சொல்றார். இன்னைக்கு அநேகர், நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, ஐயோ என்னால வர முடியாது, நான் டைம் பார்த்துட்டு வரேன். ஆனா இயேசு சொன்ன பதில், நான் உன் வீட்டுக்கு வரேன். அவ்வளோ பிஸி ஷெடியூல்ல இருக்கிறவரே வரேன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் விசுவாசிங்க கூப்பிட்டா நான் பிஸியா இருக்கிறேன், இவர் விசுவாசி இல்லை, தேவனை அறியாதவர். அப்படிப்பட்டவர் வந்து கூப்பிடும் பொழுது நான் பிஸியா இருக்கிறேன்னு சொல்றது தவறான காரியம். இந்த இடத்துல அந்த 100க்கு அதிபதியை வந்து ஆண்டவர் இடத்துல வரும்பொழுது ஆண்டவர் சொல்ற, நான் உன் வீட்டுக்கு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்தது உடனே அந்த 100க்கு அதிபதி சொல்றாரு. 8வது வசனம், 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல,
ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவருடைய விசுவாசம் என்ன? நீங்க என் வீட்டுக்கு வர நான் தகுதி இல்லை, ஆனா நீங்க ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, என் வேலைக்காரன் அங்க சுகமாகிடுவான். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தேவன் மீது வைத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். இப்ப இந்த இடத்துல நடக்கிறது என்னன்னா, ஆண்டவர் அதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. 9வது வசனம், நான் அந்த இடத்துல அந்த 100க்கு அதிபதி சொல்றாரு, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இப்படிப்பட்ட ஒரு 100க்கு அதிபதி தான் யாரிடத்துல வந்திருக்கிறார்? தேவனிடத்துல. ஏனென்றால் அவருடைய விசுவாசம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல வைத்தியர்கள் இருந்திருக்கலாம், அங்கெல்லாம் போகாம இயேசுவுடைய பாதத்துல வந்திருக்கிறார் என்றால் இந்த வியாதிக்கு ஒரே மருந்து, ஒரே தீர்வு யார் என்றால் இயேசுவால மாத்திரம் தான் குணப்படுத்த முடியும் என்று சொல்லி விசுவாசித்து அவர் இயேசுவின் பாதத்துல வந்த பொழுது நடந்தது என்ன என்றால், 10வது வசனத்துல, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரிடத்துல விசுவாசம் அதிகமா இருக்கு? இயேசுவை அறியாமல் இருக்கிறவர்களிடத்துல இருக்கிற விசுவாசத்தை பார்ப்போமானால் அவர்கள் விசுவாசம் அதிகமா இருக்கும். நம்முடைய விசுவாசம் எப்பொழுதுமே 1% கூட என்ன பண்ணக்கூடாது, குறையவே கூடாது. அடுத்த வசனத்துல சொல்லுகிறது, மத்தேயு 8வது அதிகாரத்துல 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். எப்படி நடந்திருக்கும்? தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையில வல்லமை உண்டு. எங்கேயோ இருக்கிற ஒரு வியாதி படுக்கையில இருக்கிறவன் அவருக்காக 100க்கு அதிபதி வந்து தேவ சமூகத்திலே வந்து இயேசுவின் இடத்துல கேட்டு, இன்று இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த நேரத்திலே அந்த வியாதி சுகமாகிட்டது. ஹல்லேலூயா. இன்றும் நாமும் மற்றவர்களுக்காக இயேசுவிடத்திலே வந்து நாம் அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய வியாதிகளையும் தேவன் சுகப்படுத்துவார். 6வது காரியம் இதிலே நாம் பார்ப்போமானால், நீ விசுவாசித்தால் நீ எப்படிப்பட்ட ஒரு குகையில விழுந்திருந்தாலும் உன்னை அதில் இருந்து தூக்க தேவன் வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும். தானியேல் எப்படிப்பட்ட பாதையிலே போய் கொண்டிருந்தார் என்பது எல்லாருக்குமே தெரியும். தானியேல் எல்லாவற்றிலும் தேவனுக்கு உண்மை உள்ளவராக அவர் காணப்பட்டார். அவரிடத்துல யார் ஒருவரும் ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தானியேலுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருந்தது. ஆனாலும் அங்க இருக்கிற சிலர் இவனை எப்படியாவது கொன்று விட வேண்டும், இவன் மீது எப்படியாவது பழியை சுமத்தி விட வேண்டும், இவனை எப்படியாவது காலி பண்ணி விட வேண்டும் என்று சொல்லி அவன் மேல எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க பொய் குற்றம் சாட்டலாம், தானியேலை எப்படி சாகடிக்கலாம், தானியேலை எப்படி கொண்டு போய் ராஜாவிடத்துல நிறுத்தலாம், அவனை எப்படி குற்றவாளியை ஆக்கலான்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி செய்தும் தானியேல் இடத்துல ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்கவும் முடியல. கடைசியாக தானியேலுடைய ஜெபத்திலேயே கை வைத்து தானியேலை குற்றவாளி ஆக்கி ராஜாவிடத்துல கொண்டு போய் நிறுத்துவோம் சொல்லி முயற்சிக்கிறாங்க. அப்போ ராஜா இவர்களுடைய காரியங்களை கேட்டு, ஏன்னா அவங்க சொல்றாங்க 30 நாள் வரைக்கும் ராஜா உம்மை தவிர
வேற யாரையும் வழிபடக்கூடாது. இந்த கட்டளையை கொண்டு வாங்க. இந்த கட்டளையை கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த கட்டளையை நீங்க மாறக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளையை கொடுத்து ராஜாவும் அதற்கு சம்மதிக்கிறான். ராஜாவும் அதற்கு சம்மதித்து கையெழுத்திடுகிறான். உம்மை தவிர வேற யாரையாவது அவங்க வணங்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள சிங்க கபியில கொண்டு போய் போடுங்க. தானியேலின் புஸ்தகத்துல எடுத்துக்கொள்வோம். 6ஆம் அதிகாரம். இந்த காரியம் எல்லாம் தானியேலுக்கு தெரியும். நமது அவரை வணங்காம வேற நம் தேவனை வணங்கினால் நமக்கு என்ன சம்பவிக்கும் என்பது தானியேலுக்கு தெரியும். ஆனாலும் தானியேல் தேவனை வழிபடுகிறதை நிறுத்தவில்லை. தானியேல் 6:10 வாசிக்கிறேன். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் மட்டும் தடைப்பட்டு விடவே கூடாது. ஜெபிக்கிற நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னா ஜெபத்தினால் மாத்திரம்தான் அந்த பாதுகாப்பு இருக்கும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஜெபம் இல்லை அப்படின்னா ஒருத்தருடைய குடும்பத்திலையும் பாதுகாப்பு இருக்காது. ஒவ்வொரு நாளும் இந்த தானியேல் நம்ம இங்க பார்த்தோம்னா 3 வேளை ஜெபிக்கிறார். தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். கட்டளை பிறப்பிக்கப்பட்டு விட்டது. கட்டளை அரசாங்கத்தின் மூலமாய் பிறப்பிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு சில இடங்கள்ல ஜெபம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சில இடங்கள்ல தடை பண்ணி கொண்டே வராங்க. தமிழ்நாட்டிலையும் அதி சீக்கிரத்திலே அதுவும் வரும். பைபிள் கையில் இருக்காது. தேவாலயத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி சட்ட திட்டங்கள் வரும். இன்னைக்கு அநேக சபைகளிலே மூடக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தோம் என்றால் அதை கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். எதற்காக ஜெபம்? எதற்காக ஜெபிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் நமக்கு ஒரு முத்திரை. அந்த முத்திரை இருந்துட்டா யார் ஒருவரும் நம்மை நெருங்க முடியாது. இந்த வசனம் இப்போ வருகிறது. ஆகையால் நான் அதை வாசிக்கிறேன். எசேக்கியேலின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம், பேஜ் நம்பர் பழைய ஏற்பாட்டில் 967, பேஜ் நம்பர் 1 நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வர கடவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியில் இருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீடத்தின் அண்டையிலே நின்றார்கள். இவங்க உள்ள பிரவேசித்து பலிபீடத்தின் அண்டையிலே நிக்கிறாங்க. இப்பொழுதுதான் மெயினான காரியம் வருது. 3வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேல் இருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, இது ஏன் கூப்பிடுறாருன்றதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம்
ஓடு, எருசலேம் நகரம் எங்கும் போ. அங்க யாரு இந்த தேசத்துல நடக்கிற காரியங்கள், அருவருப்பான சம்பவங்கள், இந்த தேசத்துல நடக்கிற எல்லாவற்றையும் பார். இதற்காக யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்க நெற்றியில என்ன பண்ணப்படு, முத்திரை போடு. இந்த காரியத்தை பார்த்து அதற்காக ஜெபிக்கிறவங்களுடைய நெற்றியிலே முத்திரை போடு என்று சொன்னால் எதற்காக இந்த முத்திரை போடப்படுகிறது? வாசிப்போம். அடுத்தது 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும். இந்த இடத்துல வெட்டுறதுக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? அதற்கான ஆட்கள் ஆயத்தமாய் வந்திருக்கிறாங்க. எதற்காக? தேசத்துல நடக்கிற சம்பவத்தை குறித்து ஜெபிக்காம நிர்விசாரமா யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் வெட்டி போடுங்கள் என்று சொல்லி உத்தரவு வந்து விட்டது. உத்தரவு மனுஷனிடத்தில் இருந்து அல்ல, அது தேவனிடத்திலிருந்து வரப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது யார் யாரை அவர்கள் வெட்ட வருகிறார்கள் என்றால், 6வது வசனம், முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து ஒன்று போடுங்க. குழந்தை என்ன செஞ்சது? குழந்தை என்ன செஞ்சது? வாலிப வயசில் இருக்கிறவங்க, திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க, திருமணம் ஆனவங்க, வயதானவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க? வெட்டி போடுங்க, கொன்று போடுங்க. ஏனென்றால் தேசத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும்போது அதற்கு ஜெபிக்க வராம இருக்கிறவங்க இதற்கப்புறம் இருந்து என்ன பிரயோஜனம்? அடுத்தது சொல்றாரு, அடையாளம் போடப்பட்டு இருக்கிற ஒருவனையும் கிட்டாதருங்கள். யாரெல்லாம் பெருமூச்சு விட்டு அழுது ஜெபித்திருக்கிறாங்களோ அவங்க மேல உன் கை போடாத. ஜெபித்து இருக்கிறவர்கள் மீது உன் கரம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். எந்த இடத்திலிருந்து? பரிசுத்த ஸ்தலம், ஆலயத்தில் இருந்து துவங்குங்க. இது தேவன், நான் இது எழுதி வரவில்லை, இப்ப எனக்கு வந்தபடியினால் அதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். செவிக்க அப்படி என்றால் தேவன் நம்முடைய சபையிலே ஒரு ஜெபங்களை ஏறெடுக்க அவர் விரும்புகிறார் என்று அர்த்தம். நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது, முத்திரை போடப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நமக்குரியதை நமக்கு அங்க வைத்திருப்பார் பரலோக ராஜ்யத்துல. அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்றாரு பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று சொல்றாரு என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்து முன் இருந்த யாரிடத்துல? மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆலயத்தில் இருந்துதான் அது துவங்கப்படுகிறது. அப்படி என்றால் நாம் எல்லோரும் ஜெபிக்க ஆயத்தப்பட்டவர்களாய். தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறார். தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறார். எது, எப்போ, எந்த சூழ்நிலையில? அவங்க அரசாங்க சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பொழுது அதை கூட பார்க்காம யார் என்ன செய்தாலும் சரி, என் தேவனை தொழுது கொள்ளுகிறதுல, என் தேவனை இடத்துல நான் ஜெபிக்கிறதுல யார் வந்து என்ன சொன்னாலும் சரி, என் ஜெபம் ஒருபோதும் நிற்காது. என் மூச்சு உள்ளவரை, நான் என்னுடைய ஜீவன் முடியும் வரையிலும் என்னுடைய ஜெபத்தை எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஜெபம் தேவனிடத்தில் இருக்கும் பொழுது ஜெபத்தின் மூலமாக தேவன் ஒரு பாதுகாப்பை அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். தானியேலுடைய புஸ்தகத்திலே நாம் வாசித்து பார்த்தோம். இந்த இடத்துல தானியேலை அவர்கள் சிங்க கெபியிலே போட கொண்டு வராங்க. ஏன்னா அரசாங்க சட்டம் பிறப்பிக்கப்பட்டுச்சு. இவரை தானியேலை கையும் களமா கொண்டு போய் ராஜா இடத்துல விடுறாங்க. ராஜா உடனே தானியேலை சிங்க கெபியிலே போட்டுட்டு ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. ஏனென்றால்
தானியேல் மீது அதிக அன்பு கொண்டவராக அவர் இருக்கிறார். உடனே அன்றைக்கு தூக்கி போட்ட உடனே விடிய கால ராஜா வராரு. ஒருவேளை தானியேல் உயிரோடு இருக்கிறானா செத்துட்டானா? ஏன்னா தானியேலுடைய ராஜா தானியேலை சிங்க கபியிலிருந்து தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை அந்த ராஜா விசுவாசிக்கிறார். நடந்தது என்னவென்றால் 20வது வசனம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்ப்போமானால், ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இப்ப இதை கேட்டுட்டே இருக்கிறார். இந்த சூழ்நிலையில சத்தம் ஏதாவது வருதான்னு பார்த்துட்டு இருக்கிறார். கொஞ்சம் அப்படியே அமைதியா நிற்கிறார். சிங்க கபியில போட்டு இருக்கிறது ராஜாவுக்கு தெரியும். சிங்கம் எப்படியோ தானியேலை கொன்று போட்டு விட்டு இருக்குன்றது ராஜாவுக்கு தெரியும். ஆனாலும் ராஜாவுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, தானியேலுடைய தேவன் எப்படிப்பட்ட கெபியிலே போடப்பட்டாலும் தானியேலை அவர் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் தானியேல் தேவனை ஒரு பொழுதும் எங்கேயும் மறுதலிக்கலாம். தானியேல் தேவன் மீது அதிக விசுவாசம் கொண்டவராக இருக்கிறார். ஜெபத்துல இருந்துட்டாவே போதும், தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய குடும்பத்திலே உண்டாகும். இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? அடுத்தது 21வது வசனம், அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு இருதயம் எப்படி இருந்திருக்கும்? ஒரே மகிழ்ச்சியா இருக்கும். ஏனென்றால் தானியேல் அதிகமா நேசிச்சார். மற்றவர்களை விட தானியேலை மிகவும் அதிகமா நேசித்தார். உடனே சந்தோஷம் தாங்க முடியாம அந்த இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு, தானியேலை சிங்க கபியிலிருந்து தூக்குங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே தானியேல் சிங்க கபியிலிருந்து வர்றார். ஏன்னா ராஜாவுக்கு முன்பாக அவர் உண்மையாக தான் இருந்தார், ஆண்டவருக்கு முன்பாகவும் அவர் உண்மையாக தான் இருந்தார். இப்போ இந்த இடத்துல தானியேலுக்கு விரோதமா யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ ராஜா ஒரு கட்டளை இடுறாரு. இந்த தானியேலுக்கு விரோதமா யாரெல்லாம் செயல்பட்டீங்க அவங்க எல்லாரையும் தூக்கி அதே சிங்க கபியில போடுங்க. சிங்க கபியில போட்டு அவங்க அந்த தரையில போய் விழுகிறதற்கு முன்பாகவே சிங்கங்கள் எல்லாம் என்னாச்சு, அப்படிப்பட்டவங்களை கவி எலும்பெல்லாம் தனித்தனியா கிடக்குது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நமக்கு விரோதமா எழும்பக்கூடிய சில மனிதர்களாக இருக்கலாம், சில சாத்தானுடைய கிரியைகளாக இருக்கலாம். எப்படிப்பட்ட கிரியைகளாக இருந்தாலும் அன்று தானியேல ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து காப்பாற்றின தேவன் இன்றும் நம்மை அப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்து அவர் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக சில நேரங்கள்ல நாம் தவிப்போம். ஆண்டவர் ஒரு கட்டளை இட்டுட்டாரு, அந்த கட்டளையை மீறக்கூடாது. இந்த இடத்துல நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா, ஆபிரகாமுக்கு தேவன் குழந்தையை கொடுத்தது 100 வயது. ஆனா அந்த பிள்ளைய ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏக புத்திரன் சொல்றப்பா, நீ விரும்புகிற பிள்ளைன்னு சொல்றப்பா, அவனை சோதிக்கும்படி ஒரு காரியம் நடக்குது. ஆபிரகாமுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாக்குறாரு. ஆபிரகாம் விசுவாசத்துல ஒரு நொடி பொழுது கூட என்ன பண்ணல வேல. அப்ப ஆபிரகாம் விசுவாசத்துல அதிகமா இருக்கிறதுனால தான் விசுவாசத்தின் தந்தை. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையாக இருக்கிறார். இந்த இடத்துல என்ன நடக்குது? ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்க பலியிடும்படி ஆண்டவர் சொல்றார். போ, அவனை பலியிடு, அவனை போய் பலியிடு. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சூதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார்.
ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். தேவன் மனித பலியை விரும்புகிறவரா? இந்த காலம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருந்தது. ஆதாம் ஏவாள் அறியாமையின் காலத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். மனசாட்சியின் காலம் ஒன்று இருந்தது. நியாயப்பிரமாண காலம் ஒன்று இருந்தது. நியாயப்பிரமாண காலத்துல தான் தேவன் கட்டளை இடுகிறார், எதை பலியிட வேண்டும், எதை பலியிட கூடாது. நியாயப்பிரமாண காலத்துல ஆண்டவர் ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் தகன பலிக்கென்றும் அவர் பலியிட சொல்லி அவர் சொல்லுகிறார். இப்போ இந்த காலத்துல ஆண்டவர் உன் பிள்ளையை கொண்டு போய் தகன பலி இடு என்று அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த தகன பலி இட சொல்லின அவர் மகனை தகன பலிக்கு கொடுக்க மாட்டார். இந்த இடத்துல அடுத்த வசனம் வாசித்து பார்ப்போமானால், 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனாங்க. இப்போ ஆபிரகாமை பார்த்து ஈசாக்கு கேட்கிறான், அப்பா கட்டை இருக்கு, கத்தி இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா பலி செலுத்த ஆடு எங்கப்பா? ஆனா அந்த மகனுக்கு தெரியல, ஆண்டவர் உன்னதான்ப்பா பலியா செலுத்த சொல்லி இருக்கிறாரு. மகனிடத்துல சொல்ல முடியல. ஆபிரகாம் விசுவாசத்துல உறுதியா இருந்தபடினால் அந்த விசுவாசம், நீ உண்மையா அந்த விசுவாசத்துல இருக்கிறியா இல்லையா அப்படின்னு பார்க்க ஒரு சோதனை. அந்த சோதனையில அவர் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப நடக்கிறது என்ன அப்படின்னா, 7வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். எத்தனை வேதனையாய் அந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு இருந்திருக்கும். ஐயோ, என் பிள்ளைய பலி செலுத்த போகிறேனே, கடைசியா முடிய போது, பிள்ளையுடைய காரியம் முடிந்து விட்டால் நெருப்பை வைத்து கொளுத்த வேண்டியதுதான். நெருப்பை வைத்து கொளுத்த வேண்டியதுதான். இந்த சூழ்நிலையில 10வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்து இருக்கிறபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்போ தேவனுக்கு நம் பயந்து வாழ்கிறோமா வாழலையா என்பதை சில நேரங்களிலே சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். அந்த சோதனை வரும் பொழுது நாம் அதிலே, அந்த சோதனை வந்துருச்சு, ஐயோ இதுக்கப்புறம் நான் என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சோதனை கண்டு பயந்து ஓடாதீங்க. அந்த சோதனையிலையும் நாம் ஜெயம் பெறும் பொழுது தேவன் நம்மோடு கூட தான் இருப்பார். அந்த சோதனையை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இந்த இடத்துல ஆபிரகாம் செலுத்த வேண்டிய பலியை ஆண்டவர் காண்பிக்கிறார்.
ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் காண்பித்து அந்த இடத்துல அந்த ஆட்டை குட்டியை வைத்து தகன பலி இடுகிறார். இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், வாசிப்போம். அடுத்தது 14வது வசனத்துல வாசிக்கிறேன். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யெகோவா ஈரே அப்படி என்றால் எல்லாம் பார்த்து கொள்பவரே. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில சிச்சுவேஷன் எடுக்க முடியாதபடி வரும். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக்கங்கப்பா, நாங்க உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். ஆபிரகாமுக்கு சோதனை வரும்பொழுது அந்த ஆபிரகாமை நீங்க அந்த சோதனையிலிருந்து எப்படி விடுவித்தீங்களோ, எங்க வாழ்க்கையில வந்திருக்கிற இந்த சோதனைய இதிலிருந்து எங்களை விடுவீங்க. யெகோவா ஈரா இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, இதுல எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்கன்னு சொல்லி நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது யெகோவா ஈராக அவர் நம் மத்தியிலே இறங்கி வந்து நம்முடைய காரியங்களை ஜெயமாய் முடிய அவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. கடைசியாக, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தமே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நமக்கு இந்த மாதத்திலும் வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். மரியாளும் அவள் சகோதரி ஆகிய மார்த்தாலும் இருந்த பெத்தனியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டு இருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினாங்க. அவரிடத்திற்கு ஆள் அனுப்புறாங்க. ஆண்டவரே, நீ மிகவும் சிநேகிக்கிற லாசரு இப்போது வியாதி பட்டு கிடக்கிறான்பா அப்படின்னு சொல்லி அனுப்பும் பொழுது இந்த லாசரு வியாதியின் மூலமாக பாதிக்கப்பட்டு இப்போ மரணம் அடைந்து விட்டார். யாரு? லாசரு மரணம் அடைந்து விட்டார். யூதர்களுடைய நம்பிக்கை, இறந்தவங்க ஆவி 3 நாள் வரைக்கும் அவங்க பக்கத்துல இருக்கும். யூதர்களுடைய நம்பிக்கை, இறந்தவங்களுடைய ஆவி 3 நாளுக்குள்ள அவங்க உயிர் அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லி நம்புறாங்க. யாருடைய நம்பிக்கை? யூதர்களுடைய நம்பிக்கை. இப்போ லாசருவை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. லாசரு உள்ள துணியினால சுத்தப்பட்டு கிடக்குறாரு. அவரை கொண்டு போய் வச்சுட்டாங்க. இந்த யூதர்கள் பார்க்கறாங்க, லாசரு மரிச்சிட்டான், அவன் சகோதரி அழுதுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் 2 பேரும் 2 சகோதரி அழுகுறாங்க. கூட இருந்து இவங்களும் அழுகிறார்கள். இப்ப இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த மரணம் எப்படிப்பட்டது என்று சொல்லி. 4வது வசனம், இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அப்ப இந்த இடத்துல இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி தான், மரிச்சிடுவாங்க. ஆனால் இந்த மரித்தாலும் தேவன் லாசருவை உயிரோடு கூட எழுப்பி கொண்டு வரும் பொழுது இந்த மரணம் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது மாத்திரமல்லாமல் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக நம்ம பார்ப்போமானால் இதிலே 40வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், இயேசு அவருடைய சகோதரியை, லாசருடைய சகோதரியை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நான் உனக்கு சொல்லவில்லையா என்றால்
ஆண்டவர் அப்படி என்றால் ஏற்கனவே அந்த லாசருடைய சகோதரி இடத்தில் சொல்லியிருக்க வேண்டும். நான் சொல்லவில்லையா அப்படின்னு என்றாவே ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அதை தான் நாம் 4வது வசனத்தில் பார்த்தோம். இந்த மரணம் தேவனுடைய மகிமைக்கு ஏற்றபடியா இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறாரே, அதுதான் நான் சொல்லவில்லையா என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். 41வது வசனம், அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ எத்தனாவது நாள் எழுப்ப போறார்? லாசருவை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. யூதர்களுடைய அவங்களுடைய வழக்கத்தின்படி 3 நாள் தான் அந்த ஆவி பக்கத்துல இருக்கும். 4வது நாள் ஆவி ஓடி போயிடுன்றது அவங்களுடைய கணிப்பு. அப்ப இந்த இடத்துல சகோதரி சொல்றாங்க, 39வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது என்னவா நாருமே, ஏன் நாறுது? 4 நாள் ஆயிற்றே என்றார். ஆண்டவர் ஏற்கனவே யோவான் 11 4வது வசனத்துல சொல்லியிருக்கிறார், இது தேவனுடைய நாம மகிமைக்கென்று. அப்ப தேவனுடைய நாம மகிமைக்கென்று சொல்லி இருக்கிறாரு. இவர் பிதாவின் இடத்துல ஜெபித்திருக்கிறார் என்றால் அந்த சரீரம் இப்பொழுது உயிரோடு கூட எழும்பி வரப்போகிறது என்று அர்த்தம். இந்த இடத்துல 43வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், இவைகளை சொன்ன பின்பு லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். என்ன நடந்திருக்கும்? எல்லாரும் எதிர்பார்ப்போடு கூட இருப்பாங்க. இதுல யூதர்கள்லாம் சிலர் இவருக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இவர் பாட்டு வந்தாரு, உள்ள அடக்கம் பண்ணப்பட்ட பணத்தை பார்த்து, லாசருவே வெளியே வா அப்படின்னா எப்படி வருவாங்கன்னு சொல்லி சிலர் நினைச்சிருப்பாங்க. இப்ப நடந்தது என்ன அப்படின்னா, 44வது வசனத்துல, அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டு இருந்தது, அவன் முகம் சேலையால் சுற்றப்பட்ட இருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஹல்லேலூயா. அப்போ இவருடைய மரணம் எதை குறிக்கிறது? தேவனுடைய நாம மகிமைக்கென்று குறிக்கப்படுகிறது. யூதர்கள் இதுவரைக்கும் இயேசுவை விரும்பாதவர்கள். அப்ப இந்த காரியம் நடந்த உடனே அவங்களுடைய நம்பிக்கை என்ன? 3 நாள் வரைக்கும் தான் ஆவி பக்கத்துல இருக்கும். 3வது நாள் முடிஞ்ச பிறகு ஆவி வெளியே போயிடும். ஆனா அப்படிப்பட்ட லாசருவை தேவன் உயிரோடு கூட எழுப்பினதை இவர்கள் கண்டு அநேக யூதர்கள் இயேசுவின் இடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக ஆனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன் விசுவாசம் உன்னை பலப்படுத்தும் என்கிற தேவ செய்தி இன்றைய நாளோடு முடிகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.